அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதரர்களே, இலங்கையில கடந்த சில நாட்களாக நாங்க பார்க்கிற முக்கியமான ஒரு விஷயம்தான் இந்த சிறைச்சாலைகள்ல பிரச்சனை வருது. இலங்கையில ஒரு முக்கியமான ஒரு அரசியல் சார்ந்த ஒரு சர்ச்சை சம்பந்தமாக பேசப்பட்ட நேரத்துல எல்லாம் சிறைச்சாலையில் இருக்கிறவங்க எல்லாம் அடிச்சு கொண்டு சாகுறாங்க. இது தொடர்ச்சியா ஒரு இடத்துல நீர்கொழும்புல நடந்துச்சு. நீர்கொழும்புல நடக்கும்போது தற்சமயமாக நடந்திருக்கலாம். அது சுரேஷ் சலேவுடைய பிரச்சனை போட்டி போய்கொண்டிருந்துச்சு. சுரேஷ் சலே என்பவர் தான் ஈஸ்டர் தாக்குதல்ல முக்கிய சூத்திரதாரி. அவருடைய லேப்டாப்பை விசாரணைக்கு எடுக்கணும், அதுல தான் மெட்டரை வச்சிருப்பான் என்று சொல்லி பாஸ்வேர்டை தேடிக்கொண்டு அலைஞ்சாங்க. சரி, இன்னைக்கு நாளைக்கு பாஸ்வேர்டை கண்டுபிடிச்சு நீதிமன்ற உத்தரவோட சூத்திரதாரியுடைய விஷயத்துல ஆதாரத்தை கக்குவாங்கன்னு பார்த்தா, அந்த செய்தி சூடு பிடிச்சு வரும்போது லேப்டாப்பை திறந்து பார்த்தாங்களோ தெரியா, ஒன்றும் கிடைக்கலையோ, அல்லாஹ் ஆலம். திடீரென்று நீர்கொழும்பு சிறைச்சாலையில் பிரச்சனை வருது. சரி, அதுக்கு லிங்க் இருக்குமோ, யாராவது திட்டமிட்டு ஒன்று விசாரணையை முடக்கிறதுக்காக பண்ணினாங்களா, அல்லது விசாரணை பண்றவங்க ஏதாவது திசை திருப்பி விட்டாங்களா என்று தெரியல, யோசிச்சு கொண்டு இருக்கிறோம். இப்படி இருக்கும்போது மீண்டும் என்ன பண்ற அரசாங்கத்தில் இந்த ஈஸ்டர் தாக்குதல்ல நெக்லிஜென்ஸ் என்ற குற்றம் செய்த, அந்த கடமைகளை சரிவர நிறைவேற்றாமல் இருந்த, புறக்கணித்து நடந்த, அதே நேரத்தில் மறைமுகமாக கொலை செய்வதற்கு துணை புரிந்த என்ற குற்றத்துக்கு கீழே போலீஸ் அதிபராக செயலாற்றிய பூஜித்த ஜெயசுந்தர என்பவரையும் ஹேமசிறி பெர்னாண்டோ என்பவரையும் அவங்களுக்கு நீதிமன்றத்தில் மரண தண்டனையை விதிக்கிறாங்க. அதுல வாத பிரதிவாதங்கள் இருக்கிறது. அப்படி இருக்க அந்த செய்தி வெளிவந்து அது ஹைலைட்டா போகுது. அந்த ஈஸ்டர் தாக்குதல் ஒரு வழிமுறையை கையாள போறாங்கன்னு அதை பார்த்தா திடீரென என்ன, மாற சிறைச்சாலையில் பிரச்சனை வருது. மாற சிறைச்சாலையில் பிரச்சனை, அதுல எத்தனையோ பேர் அதுல பிரச்சனையாகி அதுல உயிர் சேதம், அதுல நெருப்பு வருது. என்ன நடக்குதுன்னு விளங்குது இல்லை. அப்படியே கொஞ்சம் போய் இது எப்ப நடக்குது, 2026 ஆகஸ்ட் மாசத்துல நீர்கொழும்பு சிறைச்சாலை 2026 ஜூலைல அதுல 26 பேர் உயிரிழக்கிறாங்க, 19 கைதிகள், 7 சிறைச்சாலை அதிகாரிகள். ஆகஸ்ட் நடக்குது மகர சிறைச்சாலை, அதுலயும் பல பாதிப்புகள் வருது, ஒருவர் உயிரிழக்கிறார். அது போக 7ஆம் தேதி ஆகஸ்ட் மாசத்திலேயே என்ன நடக்குது, குருவிட்ட சிறைச்சாலையிலும் மெகதீன் சிறைச்சாலையிலும் பிரச்சனை. முதல்ல இந்த சிறைச்சாலைகள் நீங்க அடைச்சி வைக்கிறீங்க, எடுத்துக்கிட்டா டிவி கொடுக்குறீங்க, நியூஸை கொடுப்பான், பாரு என்று ஒருத்தன் செஞ்சு அப்படியே என்ன செய்யுமா, நெட்வொர்க்கா செஞ்சிருவாங்க. அப்படி நடக்குதா, அல்லது திட்டமிட்டு ஏதாவது பிரச்சனை பண்றாங்களா, என்ன நடக்குது? சிறைச்சாலைகள் தானே, அதுதானங்க சட்டத்துல குற்றவாளிகளாக சந்தேகப்படுபவர்களையும் குற்றவாளிகளாக தண்டனை அனுபவிக்கக்கூடியவர்களையும் தடுத்து வைக்கிற இடம். சட்ட அதிகாரம், சட்ட ஒழுங்கு எப்படி அதில் நடைமுறைப்படுத்தப்படணும், அதுக்கெண்டே தனியா ஒரு போலீஸ் பிரிவுல சிறைச்சாலை அதிகாரிகளை வச்சு போலீஸ் பிரிவு தனியா ஏற்படுத்தி நீங்க எல்லாம் இவங்களை பார்த்துக்கோங்க, அது பார்த்துக்கொள்றது மட்டும் தான் உங்களோட வேலை என்னெல்லாம் கொடுத்து இந்த பிரச்சனை நடக்குதுண்டா. இதுக்குள்ள அரசியல் பின்புலத்துல ஏதாவது இருக்குதா, அல்லது அரசியல் எதிர் சக்திகள் இருக்குமே அவர்களுடைய பின்புலத்துல ஏதாவது நடக்குதா, என்ன நடக்குது என்றதை நாங்கள் ஆய்வு செய்யணும். ஒரு சந்தேகமான நிலை இருக்குது. அதே நேரத்தில் பொதுவாக இந்த சிறைச்சாலைகள்ல இந்த பிரச்சனை வர்றதுக்கு முக்கியமான காரணம், நாங்க கண்டறிஞ்ச விதத்துல அதிகமான நெரிசல் இருப்பது. அதிகமானவங்க வைக்கிறாங்க. 1000 பேர் போட வேண்டிய இடத்துல 4000 பேரை போட்டா அதுல பிரச்சனை தான். சிறைச்சாலைக்கு சென்று எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கும் இருக்குது. அதுல போன உடனே என்ன பண்ணுவான் தெரியுமா, ஹட்டி அடிப்பான். ஹட்டி என்றா என்ன தெரியுமா, அப்படி அடுக்கி வைக்கிறது. நாங்க இந்த டெக்ஸ்டைல்ல ஒரு மெட்டீரியல் எடுத்து பீஸா ரோலா வரும், அதை அடிப்பான் ஹட்டி. அந்த மாதிரி ஹட்டி அடிப்பான் மனுஷனை, ஏன்னா படுக்க வைக்க இடம் இல்லை. அதுலேயும் அதில் இருக்கிற சீனியர்மார்கள் என்ன பண்ணுவான் தெரியுமா, சிறைச்சாலை சீனியர்மார்கள் கைதிகள்ல ஜூனியர்மார்களை ரெகிங் பண்றது. அது ஒரு யூனிவர்சிட்டி, அதுக்குள்ள ரெகிங் நடக்கும். அதுல என்ன பண்ணுவான், நீ டாய்லெட் கிட்ட படு, நீ என்னுடைய கால் கையை அமுக்கு என்று சொல்லி அந்த நரகத்திலையும் என்ன செய்வான், நரகவாதிகளே அடுத்த நரகவாதிகளுக்கு தண்டனை கொடுக்கிற மாதிரி ஒரு இடம் அது. இப்படி வேலை பண்ணுவாங்க. இது நடக்கும். மக்களுக்கு சுகாதாரம் இல்லை, வெளியில போட்டிருப்பாங்க சிறை கைதிகளும் மனிதர்கள் போட்டிருப்பாங்க. ஆனா அந்த சிறை கைதிகளுக்கு நடக்கிற அநீதிகள் நிறையவே நடக்குது. அது மாதிரி காரணம் ஜன நெரிசல். நிறைய பேர் இருந்து அப்படி என்ன பண்ண, ஒண்ணுமே செய்யலாம். கொஞ்சம் மூளையை வளர்த்து கொள்றதுக்கு ஏதாவது இருக்குமே, ஒண்ணுமே இருக்காது.
ஆனா சிறைச்சாலையில 100% காட் சாப்பாடு கொடுக்கறதா அந்த கிளறி கிண்டி தான் கொடுப்பான். தேவையான அளவுக்கு போதைப் பொருள் எல்லாம் உள்ள போகுது, தேவையான அளவுக்கு காசு பணம் பரிமாறப்படுது, போன் மொபைல் போன் பரிமாற்றம் செய்யப்படுது. இது எல்லாம் ஏன் நடக்குது? சட்ட ஒழுங்கு சரியா இல்ல. சட்ட ஒழுங்கு என்னதான் கடைபிடிக்க பார்த்தாலும் இவ்வளவு பேரை வச்சு கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதிகாரம் இல்ல. 4000 பேருக்கு 1000 அதிகாரிகளை வச்சு கண்ட்ரோல் பண்ணலுமா? சாகடிச்சிருவான். மிரட்டம் உள்ள இருந்து சிறைச்சாலை அதிகாரிகளை கைதிகள் மிரட்டுறாங்க, தண்டனை கைதிகள் மிரட்டுறாங்க. போன் தரனா குடும்பத்தை வெளியில வச்சு தூக்கிடுவேன் என்றான், கொண்டு வந்து கொடுக்கிறான். இப்படி ஒரு பிரச்சனை நடக்குது. அடுத்து என்ன நடக்குது? அங்க இருக்கக்கூடிய அந்த சீர்திருத்தம் என்ற பேர்ல, தண்டனை என்ற பேர்ல செய்கின்ற இந்த அநியாயம் இருக்குது. எங்களுடைய காசை எடுத்து அவங்களுக்கு சாப்பாடை கொடுத்து அவங்களை இன்னும் வளர்த்து இன்னும் குற்றம் செய்யறதுக்குரிய ஒரு இடமாக அதை மாத்துறாங்க. இந்த அநியாயத்தின் காரணமாக அந்த சிறைச்சாலைகள்ல இருந்து விடுதலையாகி வர்றவங்க கூட இந்த சமூகத்துக்கு பயனுள்ளவர்களாக வெளியே வருவதில்லை. இன்னும் குற்றங்கள் அதிகமா படிச்சு தான் வெளியே வராங்க. அது ஒரு கிரிமினல் யூனிவர்சிட்டி என்றாங்க, கிரைம் யூனிவர்சிட்டி. அதுல டிகிரி எடுத்து தான் எல்லாம் வெளியே வராங்க. இந்த நிலையை பார்க்கிறோம். இஸ்லாமிய மார்க்கம் இதுக்கு மாற்றமாக இந்த சிறைச்சாலை கைதிகளுக்கு சாப்பாடு கொடுத்து கொண்டு அவங்கள போஷிக்கக்கூடிய ஒரு வழிமுறையை சொல்லாது. தற்காலிகமான குற்றம் விசாரிக்கப்படுகின்ற வரைக்கும் தான் தடுத்து வைக்கப்படுதல் என்பது உண்டு. அது ஒரு கொஞ்சம் காலத்துல அவங்க வழக்க விசாரிக்கணும், சாட்சிகளை விசாரிக்கணும். தண்டனை வந்துச்சுன்னு வைங்க, சிறையிலெல்லாம் தண்டனை கிடையாது. எங்க தண்டனை? மக்கள் மன்றத்துல தான் தண்டனை. ஏன் கொடுக்குறாங்க? அடுத்தவன் திருந்தணும், பார்த்து பயப்படணும், மீண்டும் செய்யக்கூடாது. இன்னைக்கு நிலைமை என்ன தெரியுமா? உள்ள இருக்கிற ஒரு கைதியை, ஒரு குற்றவாளியை வெளியெடுக்க 1200 லட்சங்கள் கொடுத்திருக்கிறான் அதிகாரிகளுக்கு. 1200 லட்சங்கள். இன்னும் டீல் பேசுறான். எல்லா ஆடியோக்களும் வெளியாகுது. எவனொரு பார்த்தால கோஷ்டி சில பேரை வச்சு இவங்களுக்கு மரண தண்டனை கொடுக்காம வெளியெடுக்கிறதுக்கு அரசியல்வாதிகளுக்கு, சட்டத்தரணிகளுக்கு, அங்குள்ள சிறைச்சாலை அதிகாரிகளுக்கு லஞ்சம் கொடுக்கிற அளவுக்கு பேசப்படுது. இந்த அநியாயம் நடக்கிறதுனாலதான் இஸ்லாம் சொல்லுது, குற்றவாளிகளை குற்றம் விசாரிக்கப்படும் வரைக்கும் சிறைச்சாலை, அதற்கு பிறகு தண்டனை தான், பகிரங்க தண்டனை தான். அந்த தண்டனையூடாக அநியாயம் நடக்குது. ஒரு மனுஷனுக்கு இப்படியெல்லாம் தண்டனை கொடுக்கலாமான்லாம், அதை விட அப்பண்ட அநியாயம் இப்ப இருக்கக்கூடிய சிறைச்சாலை முறையில் நடக்குது. அது இல்லாம தண்டனை கொடுத்தா ஒருத்தன் வந்து அந்த தண்டனையை பார்த்து இன்னொருத்தன் அந்த தப்பு மீண்டும் செய்யாமல் இருப்பான். அந்த குற்றம் பரவாமல் தடுக்கப்படும். சிறை கைதிகளுக்கு தேவையில்லாம அரசாங்கம் செலவழிக்கக்கூடிய அந்த செலவு இல்லாம போகும். அதே நேரத்தில் எதுக்கு தண்டனை கொடுக்கிறோம் அந்த நோக்கம் நிறைவேறுது என்பதை இஸ்லாம் நமக்கு வழிகாட்டுது. இந்த வழிமுறைகளை ஒவ்வொரு நாடும் நடைமுறைப்படுத்தாத வரைக்கும் இந்த பிரச்சனைகள் வந்து கொண்டேதான் இருக்கும். குற்றங்கள் சீர்திருத்தத்துக்காக சிறைச்சாலை வச்சிருக்கிறான், ஆனா குற்றம் செய்பவன் அதிகரித்து கொண்டேதான் இருக்கிறான். அதனாலதான் நெரிசல். இடம் இல்லை, ஆட்களை போடுறதுக்கு இடம் இல்லை. இன்னொரு புதிய சிறைச்சாலை அமைச்சு நீ 10,000 பேரை போடுறதுக்கு வச்சாலும் இன்னும் 10 வருஷத்துல அங்கே நெரிசல் வரும். காரணம், இஸ்லாமிய மார்க்கம் நடைமுறைப்படுத்த சொன்ன அந்த வழிமுறையை நடைமுறைப்படுத்தாத வரைக்கும் இந்த சிக்கல்களை சந்திப்பார்கள். எனவே இஸ்லாமிய மார்க்கம் ஒரு நடைமுறை சார்ந்த மார்க்கம் என்பதும் இந்த நிகழ்வுகளில் இருந்து நமக்கு தெரிந்து கொள்ள முடிகிறது. அல்லாஹ்வுடைய மார்க்கம் என்றும் சத்தியமானது, அது நிலைக்கக்கூடியது என்பது உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு காட்சியாகத்தான் இந்த நிகழ்வு ஏற்படுத்தியிருப்பதை நாங்கள் அறிந்து கொள்கிறோம். இதை நமக்கு புரிய வைத்த ரப்புல் ஆலமீனுக்கு எல்லா புகழும் என்பதை கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.